அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொசஸ்தலையின் கிளை ஆற்றில் தடுப்பணை கட்டுவதை தற்காலிகமாக நிறுத்தியது ஆந்திர அரசு. பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படும் வரை அணை கட்டுவதை நிறுத்த இரு மாநில அதிகாரிகளும் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆந்திர முதலமைச்சருக்கு கொசஸ்தலையின் கிளை ஆற்றில் தடுப்பணை கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி கடிதம் எழுதியிருந்தார். அப்பொழுதே அவர் கடிதம் எழுதியிருந்த சூழலிலே தடுப்பணை கட்டும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. இரு மாநில அதிகாரிகளிடையே பேச்சு நடைபெற்றது. கொசஸ்தலை ஆற்றில் தடுப்பணை கட்டுவதன் மூலமாக அங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று அப்பகுதி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் விவசாயிகள் பாதிப்படையாத வகையில் இந்த தடுப்பணை கட்டும் பணியை ஆந்திர அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆந்திர முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் கொசஸ்தலை ஆற்றில் தடுப்பணை கட்டுவதை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறது ஆந்திர அரசு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நரேஷிடம் கேட்கலாம். நரேஷ், தொடக்கம் முதலே இந்த செய்தியை சேகரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். தற்பொழுது கொசஸ்தலை ஆற்றில் தடுப்பணை கட்டுவதை ஆந்திர அரசு தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக இரு மாநில அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படும் வரை தடுப்பணை கட்டப்படாது என்று தெரிவித்திருக்கிறது. இதனுடைய தொடக்கம் முதலே நடைபெற்ற விவரங்கள் என்ன? கண்டிப்பாக காயத்ரி, அதாவது கடந்த 13ஆம் தேதி புதிய தலைமுறை இந்த காட்சியில், அதாவது பிரத்யேக காட்சியுடன் இந்த செய்தியை வெளியிட்டது. அதாவது ஆந்திர அரசு கொசஸ்தலை கிளை ஆற்றில் தடுப்பணை கட்டுவதாக பிரத்யேக காட்சியுடன் செய்தி வெளியிட்டது. இதை அடுத்து அன்றே விவசாயிகள் அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் இரு மாநில அதிகாரிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையாக நடைபெற்றது. இதை அடுத்து கடந்த 15ஆம் தேதி, அதாவது கடந்த வியாழக்கிழமை அன்று இந்த இரு மாநில அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை அடுத்து, அதாவது இந்த ஆற்றில் வரும் நீர்வரத்து எவ்வளவு, தடுப்பணை கட்டினால் என்ன மாதிரி பாதிப்பு போன்றதை அளவு எடுத்த பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறுவதாக தெரிவித்திருந்தனர். ஆனால் ஒரு நாள் முன்பே இன்றே இரு மாநில அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்தந்த மாநில அதிகாரிகள் அந்தந்த அரசுக்கு அறிக்கையானது தாக்கல் செய்வதாக தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த அறிக்கை தாக்கல் செய்யும் பட்சத்தில் இரு மாநில அரசுகளுமே பேசி இந்த தடுப்பணையை கட்டும் பணியை அது வரைக்கும் தற்காலிகமாக நிறுத்துவதாக அரசு தெரிவித்துள்ளது. காயத்ரி, அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நரேஷ், இதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்ட அந்த பணிகள் நடைபெற்றன? தற்பொழுது வரை அந்த கட்டுமான பணிகள் எவ்வளவு தூரம் நடைபெற்றிருக்கிறது? கண்டிப்பா காயத்ரி, அதாவது பாத்தீங்கன்னா இது நம்ம 4 தடுப்பணைகள் 28 லட்சம் குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் இன்று பொதுப்பணித்துறை அதிகாரி கொடுத்த தகவலின் பேரில் பார்த்தா ஒரே தடுப்பணை 9,46,000க்கு கட்டுவதாக ஆந்திர அரசு பொதுப்பணித்துறை அதிகாரி நமக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் இது 2 லட்சம் செலவில் அடித்தளம் அமைக்கப்பட்டு நம் செய்தியை அடுத்து அந்த அடித்தளமானது அதோடு தடுப்பணை கட்டும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. காயத்ரி, இதுவரை நடைபெற்ற இரு மாநில அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருதரப்பில் இருந்துமே சொல்லப்பட்டன? அதாவது இரு மாநில அதிகாரிகள் தொடர்ந்து இது 2வது கட்ட பேச்சுவார்த்தையாக நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் அதாவது அடிமட்ட அளவு எனப்படும் கிரவுண்ட் லெவல் எனப்படுவது தமிழக அரசு 171.6 வைக்க வேண்டும், அதுக்கு மிகையாமல் தடுப்பணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆந்திர அரசு தரப்புல 171க்கு நாங்க தடுப்பணை கட்டுறோம், அதனால இரு மாநில அதிகாரிகளிடையே ஒரு சுமூகமான உடன்பாடு எட்டப்பட்டதால் தற்காலிகமாக தடுப்பணை கட்டுவது முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. காயத்ரி, இந்த தடுப்பணை கட்டப்படுவதால் தமிழக விவசாயிகளுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்று விவசாயிகள் கூறியிருந்தார்கள்? காயத்ரி, கண்டிப்பாக அதாவது பாத்தீங்கன்னா இந்த தடுப்பணை கட்டினால் தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 4வது மிகப்பெரிய ஏரியான வெள்ளிங்கரை ஏரிக்கு வரும் நீர்வரத்தானது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நீர்வரத்து பாதிக்கப்பட்டால் சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கரா அதாவது இந்த பாசன பெறும் விளைநிலங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இதை கட்ட விட மாட்டோம் என்று தமிழக விவசாயிகள் சார்பில் பெரிய அளவில் போராட்டம் நடத்தி இந்த தடுப்பணை கட்டும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. காயத்ரி, இது தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் கருத்து கேட்கப்படும் பணிகள் ஏதேனும் நடைபெறுமா? கண்டிப்பாக அதாவது பாத்தீங்கன்னா கடந்த சனிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை தமிழக முதல்வர் கடிதம் எழுதியதை அடுத்து கடந்த சனிக்கிழமை அன்று ஆந்திர அதிகாரிகள் தமிழக விவசாயிகளிடம் கருத்து கேட்கப்பட்டது. ஆனால் தமிழக விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பையும் கட்டவிட மாட்டோம் என்ற வலுவான ஒரு பதிலை அளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கடந்த சனிக்கிழமை அன்று திரும்பி சென்றார். காயத்ரி,